வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதை நீங்கள் உங்கள் பிசி அண்ட் மொபைல் ரெண்டுத்துலேயும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுத்துலேயும் ஒரே தான் போட்டு உங்கள் டிவைஸை அது கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோடய டிவைஸை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு ஸ்பை மாதிரி அப்படின்னே சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து வியூ அண்ட் ரெக்கார்ட் ஃபோன் ஸ்க்ரீன் வித்தவுட் ரூட் ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்னு இருக்குதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் கூட இந்த பிசியில் இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு இது வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனை யார்கிட்ட எங்கே கொடுத்தீங்கனாலும் அவங்க என்னென்ன உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைவாக ஸ்பை மாதிரி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் மொபைல் வந்து மிஸ் ஆனால் கூட உங்கள் மொபைலை யார் எடுத்து என்ன யூஸ் பண்ணுறா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக அப்படியே காமிக்கும். இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ வாங்க ஆல்பம்ஸ்குள்ளே போகிறோம். போய் இந்த டவுன்லோடுக்குள்ளே போவோம். போயிட்டோமா, போய் அந்த தம்பிள்ஸ் ஃபோட்டோவை தொட்டு நம்ம ஜூம் பண்ண நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது அப்படியே இந்த ஆப் மூலயமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ அதை விட்டு வெளியில் வந்துட்டோமா, அப்போ வாங்க கால்குலேட்டருக்குள்ளே போவோம். ஒரு பிடிச்ச நம்பர், எனக்கு 45 தான் பிடிக்கும். 45 × 45 போட்டோமா, ஆன்சர் வந்துட்டா. இப்போ அதிலேருந்து திரும்ப ஒரு 45 × 45 அதை மைனஸ் பண்ணுறோம். ஆன்சர் எப்படியும் 0 தான் வரும். வெளியில் வந்துட்டு இதுதான் அந்த ஆப்போட சிம்பிள். இப்போ விட்மீட்டுக்குள்ளே போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே அப்படியே, ஆனால் என்ன லைட்டாக ஒரு 1 செகண்ட் டிலே அவ்வளோதான் ஆகும். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே அப்படியே உங்களுக்கு அதில் வியூ ஆகும். நீங்கள் என்னென்னலாம் ஃபோனில் பார்க்குறீங்களோ அது அவ்வளவும் உங்களால் உங்கள் பிசியிலே இது பண்ண முடியும். இது ஸ்பைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோனை சும்மா இதில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஃபோனையும் நீங்கள் உங்கள் பிசி மூலயமா கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் மிரரிங் விட்டு வெளியில் வந்துட்டோம். அதே மாதிரி மேலே ரிமோட் கேமரா அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களோட ஃபோன் கேமராவை சிசிடிவி கேமரா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.